வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மே 23ஆம் தேதி அன்று பௌர்ணமி ஆனது பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களானது ஏற்படுகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களாக காணப்பட போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த கிரக மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா குரு பகவானால் முயற்சிகள் பல செய்துமே நல்ல ஒரு செயல்களை செய்து நீங்கள் சிறப்படைவீர். அதே போல் குடும்பத்திலுமே சிறு சலசலப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வெளியில் கொடுத்திருந்த பணம் இப்பொழுது கைக்கு திரும்பி வர தாமதமாகும். இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்கவும் உங்களுக்கு நேரிடலாம். சகோதர சகோதரிகளினுடைய வகையிலுமே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பார்கள். மற்றபடி மனதில் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள். கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியங்களும் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. யாரையுமே பார்த்தீங்கன்னா புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையினால வெற்றியும் பெறுவீர்கள். குடும்பத்தில் பாகப்பிரிவினை சுமூகமாகவே நடக்கும். அசையா சொத்துக்களில் இருந்து வருமானங்களும் வரத் தொடங்கும். பல விஷயங்களை நீங்கள் சாமர்த்தியமாகவே சமாளிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல குறைந்த உழைப்பினாலும் அதிக ஆதாயங்களும் கிடைக்கும். அதே சமயங்களில் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். அதே போல செய்தொழிலில் எதிர்பார்த்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள். அதேபோல் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்து பெருமை அடைவீர்கள். மற்றபடி அலைச்சலும் தரும். வேலைகளை குறைத்து கொள்ளவும், அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சலும் வேலை பளுவும் அதிகரித்தாலுமே உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறும். உங்களுடைய ஆற்றலும் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவுகள் உண்டாகும். அதே நேரங்களில் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்க வேண்டாம். சிலருக்கு இந்த ஒரு கிரக மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத இடமாற்றங்கள் ஏற்படும். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பார்கள். அதே போல தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியம் மாற்றவும். கூட்டு தொழில் செய்வோர்கள் சற்று உஷாராக இருப்பது நல்லது. சந்தையில் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா தகுந்தவாறே விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல ஒரு வருமானத்தை பெற முடியும். அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலமாக பொது சேவையில் அனுகூலமான ஒரு திருப்பங்களை காணலாம். அதே போல கட்சி மேலிடத்தினுடைய பாராட்டையும் இப்பொழுது பெறலாம். இதனால உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். எதிரிகளும் உங்களிடம் பார்த்தீங்கன்னா அடங்கியே நடப்பார்கள். கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும். ஆனாலும் ரசிகர்களினுடைய ஆதரவு குறைந்தே காணப்படும். எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தவும். தொழிலில் கவனங்களும் செயல்பாட்டில் நிதானங்களும் தேவை. பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா பெருமையும் உண்டாகும். அதே சமயங்களில் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால பொறுப்புடனும் நிதானத்துடனும் நீங்கள் நடந்து கொள்ளவும். மற்றபடி பொருளாதார நிலையில எந்த ஒரு குறைவுகளும் ஏற்படாது. எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவ மணிகளினுடைய படிப்பில் கவனத்துடன் நீங்கள் ஈடுபடவும். சிலர் முதல் தரம் வாங்குவார்கள். அதே போல விளையாட்டிலுமே வெற்றியும் பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் நீங்கி பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுப்பீர்கள்.
எதிலுமே உங்களுக்கு கவனங்கள் வந்து இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். அதே போல கவலைகள் வேண்டாம். கடன் விவகாரங்களில் நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல ஒரு தகவலும் வரும். வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். சுபகாரியங்களில் இருந்த பின்னடைவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கும். எதிர்பார்த்த பணவரவுகளும் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும். மனதிற்கு பிடித்த காரியங்களும் நடக்கும். அதே போல அனைவரிடமுமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் பழகுவீர்கள். மன நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட போவது உறுதி. அதே போல நல்ல ஒரு அறிமுகங்கள் வந்து கிடைக்க பெற்று முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும். அதேபோல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வந்த கடன்கள் வந்து இப்பொழுது தீரும். சிம்மராசி நேயர்கள் கூட்டு வியாபாரங்கள் வந்து செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் கணிசமான ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும். வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். அதே போல் புதிய இட ஒப்பந்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். பொதுவான விஷயங்களில் தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவமதிப்பார்கள். வியாபார போட்டிகள் சாதகமான ஒரு முடிவினை வந்து தேடித்தரும். கவலைகள் வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து செலுத்துவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த பயங்களும் நீங்கி துணிவுகளும் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறலாம். புகழும் பாராட்டும் வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வந்து உருவாகும். எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரங்களில் விழிப்புடன் வந்து செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும். கையிருப்பும் கூடும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை தரும். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கவனங்கள் தேவை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். யோகா செய்வதனால அந்த ஒரு குறைபாடுகள் வந்து நீங்கும். மனநிலைகள் சீராக இருக்கும். மக்கள் நலம் சிறப்பாக வந்து இருக்கும். பெற்றோர்களுடைய நலத்தில் அக்கறையை வந்து செலுத்த வேண்டியும் இருக்கும். அதே போல் கலைத்துறையினரினுடைய சிறப்புகள் வந்து பெறுவார்கள். குறிப்பாக நட்சத்திரங்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு புகழும் ஓங்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினால வந்து பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்களானது ஆதாயத்தை கொடுப்பதாக வந்து காணப்படும். ஓரிரு பெரியவர்கள் எதிர்பாராத வகையில் சன்மானங்கள் வழங்குவார்கள். அதேபோல் உங்களுக்கு மருத்துவர்களுக்குமே பேராசிரியர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகளுக்கும் ஏற்ற காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகளிலும் நீங்கள் இப்பொழுது ஈடுபடலாம். பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறும். ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்வதனால இறைவனினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே ஆற்றலும் ஐஸ்வர்யங்களும் வந்து கூடும். துணிவுகளும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் காணலாம். அதன் மூலமாக சாதனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா துணிந்து செய்வீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்தி சாதுரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்துவீர்கள். அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் வந்து நீங்கும். மனதில் அமைதியும் பிறக்கும். உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் நீங்கள் ஒப்படைக்காமல் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்கள். எல்லா வகையிலுமே நன்மைகளும் வந்து உண்டாகும். தன லாபங்களும் உண்டாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். அதே போல் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவுகள் வந்து ஏற்படும். கோபத்தால் சில்லறை சண்டைகள் வந்து ஏற்படலாம். பணவரவுகள் உங்களுக்கு கூடும். காரிய அனுகூலங்களும் உண்டாகும். மேலும் பரிகாரமாக விநாயக பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா
அந்த எருக்கம்பூ மாலையை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும், செல்வங்களும் சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.